ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு கேன்சர் அப்படின்னு சொன்னதுமே, மொத விஷயம் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இன் ஜெனரல் ஐ திங்க் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மைண்ட் செட் இதுதான். பிகாஸ் நமக்கு ஒரு நோய் வந்து நமக்கு வருது அப்படின்னா, நமக்குள்ளே நெறைய கொஸ்டின்ஸ் வரும்ல. நான் ஹெல்த்தியா தானே இருக்கேன். எனக்கு எந்த கெட்ட பழக்கமுமே இல்லையே. ஆனா ஏன் எனக்கு இது வந்துச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் அத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஸோ இனிஷியலா அவங்களுக்குமே அப்படிதான் இருந்திருக்கு. இனிஷியலா அவங்களால தனக்கு கேன்சரா அப்படிங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. செகண்ட் விஷயம் வந்து கேன்சர் அப்படின்ன உடனே எல்லாருக்கும் வர்றது வந்து இறந்து போயிடுவோமோ அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்குமே அந்த டைம்ல வந்து நம்ம இறந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரியான நெறைய கொஸ்டின்ஸ், நெறைய நெகட்டிவான விஷயங்கள் தான் வந்து அவங்களுக்குமே தோண ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, சம்ஹவ் இது எனக்கு வந்துருச்சு. இத நான் தான் ஃபைட் பேக் பண்ணி இதுலேருந்து நான் வெளிய வரணும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும், நெறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நான் தெரிய ஆரம்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அந்த பாசிட்டிவான ஸ்டோரீஸ் இருக்கு? பிகாஸ் அவங்களோட லைஃப் கூட ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிற மாரியான ஸ்டோரீஸ் வந்து அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேட ஆரம்பிக்கும்போது அப்படிதான், அவங்களுக்கு வந்து ஆக்டர் லிசாவா இருக்கட்டும், அண்ட் கிரிக்கெட்டர் யுவராஜ் சிங் அவர்களா இருக்கட்டும், இவங்களோட ஸ்டோரீஸ் எல்லாமே பார்க்குறாங்க. பிகாஸ் இவங்க 2 பேருமே வந்து ஒரு கேன்சர் சர்வைவர்ஸ். ஸோ அவங்க வந்து அந்த கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்படி ஃபைட் பேக் பண்ணி வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லா ஆனாங்க அப்படிங்கிற அந்த சில ஸ்டோரீஸ் எல்லாம் படிக்கும்போது, இவங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் வருது.